ஹாய், ஆக்டிங் அப்படின்றது உண்மையாவே ஒரு டஃபஸ்ட் ஜாப். அதுக்கப்புறம் நான் ரொம்ப விரும்பி பண்றேன் ஆங்கரிங். போஸ்டிங்லாம் வந்து ஸ்பான்டேனியஸா பேசணும், ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கணும், அந்த இடத்துல வந்து கவுண்டர் போட்டு எல்லாரையும் ஹர்ட் பண்ணாம சிரிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. என்டர்டெயினும் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி நடிப்புல ரொம்பவே கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டண்ட். எங்களை மாதிரி நடிகர்களுக்கு வந்து நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தாலும் நடிப்பு அப்படின்றது உண்மையாவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நவரசங்களையும் அதுல கொண்டு வரணும். ஸ்டண்ட் அப்படின்னு சொல்றப்போ உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல நடிக்கிற ஒவ்வொரு ஸ்டண்ட் கலைஞர்களும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நடிச்சாங்க அப்படின்னு நம்ம பாக்குறப்ப தெரியாது, அந்த இடத்துல இருக்கிறப்பதான் தெரியும். ஃபைட் அப்படின்றது லைஃப ரிஸ்கா வச்சு பிளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுல நிறைய ஸ்டண்ட்ஸ்ல இருந்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டைம்ல பிளே பண்ற டைம்ல தன்னுடைய உயிர்களையும் இழந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் கூட அது வந்து அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயமா பண்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பொதுவா பல ஹீரோஸா இருக்கட்டும், பல ஆர்டிஸ்டா இருக்கட்டும் முன் வந்து நாங்க டூப் இல்லாம பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையில நானும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நானும் வந்துட்டு டூப் இல்லாம பண்ணலாம் அப்படின்னு ஒரு படத்துல பண்ணேன். ஆக்சுவலா நான் வந்துட்டு நடிப்புல இருக்கிற ஒரு ஆர்வம் வந்து ஈக்குவலா எல்லா விஷயத்திலயும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்ன விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய கத்துக்கிட்டேன். ஜாக்குவார் தங்கம் மாஸ்டர் கிட்ட தான் நான் வந்து ஸ்டன்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பெக்குலியரா எனக்கு கத்துக் கொடுத்தப்போ இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்தது அவருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றப்போ. இப்போ கோவிட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு அந்த படம் வந்து பெருசா போய் சேரல அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் கூட அதை வந்து இப்போ உங்ககிட்ட நான் திரும்ப எடுத்துட்டு வந்து சேர்க்கிறேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் சிங்கிள் தான். அட்டகத்தி தினேஷ் ஹீரோவா பண்ணியிருக்காரு, தீப்தி சத்தி வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க, நான் அதுல லீட் ஆன்டகனிஸ்டா பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல நான் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டா ஆன்டகனிஸ்டா பண்ணேன். பட் இதுல ஃபுல் லீட் ஆன்டகனிஸ்டா நான் தான் மெயின் வில்லனா பண்ணியிருந்தேன். இந்த படத்துல பண்ண எல்லா ஸ்டன்ட்ஸுமே நான் டூப் இல்லாம ஒரிஜினலா பண்ணேன். ஃபர்ஸ்ட் பண்றப்போ கனல் கண்ணன் மாஸ்டர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். அவர் கேட்டாரு, நீ பண்ணுவியாடா அப்படின்னு. இல்ல மாஸ்டர் நான் பண்ணுவேன் அப்படின்னு. பண்றப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறைய விஷயங்கள் வந்து டூப் இல்லாம பண்றப்போ அவரே இம்ப்ரெஸ் ஆகி நல்லா பண்றான், ஓகே அதனால இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் அப் பண்ணுவோம்னு சொல்லி ரொம்ப மெருகேத்தி அந்த சீக்வன்ஸை ரொம்ப அழகா கொடுத்தாங்க. அந்த சீக்வன்ஸை பாக்குறப்போ எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. இதுல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன அப்படின்னாக்கா, கனல் கண்ணன் மாஸ்டர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டரா நான் பண்ண அத்தனை ஷார்ட்ஸையும் நான் டூப் இல்லாம பண்றேன்னு சொன்னப்போ அவ்வளோ என்கரேஜ் பண்ணி என்னை வந்துட்டு ஒர்க் என்கிட்ட இருந்து வாங்கினாங்க. இந்த தருணத்துல வந்து உண்மையாவே ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்றத தாண்டி ஸ்டண்ட் கலைஞர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு இதை கஷ்டப்படுறாங்க, பா என்ன பெயின்ரா அப்படின்னு பாக்குறப்போ உண்மையாவே ஒரு வலி இருந்தாலும் அதுல ஒரு சந்தோஷம். நடிப்பை விட உண்மையாவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா ஃபைட் ஸ்டண்ட் தான். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை நான் டூப் இல்லாம பண்ணினேன் அப்படின்றப்போ அதை அந்த டூப் இல்லாம அந்த ஃபைட்ஸ் எல்லாம் பண்றப்போ இவன் நல்லா பண்றான்டா, இன்னும் இவனுக்கு நம்ம சீக்வன்ஸை மெருகேத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நல்லா டெவலப் பண்ணி பண்ணாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த என்னுடைய டைரக்டர் கோபி சார் அவர்களுக்கும், கேமராமேன் டிஓபி ஆனந்த்ராஜ் சார் அவர்களுக்கும், என்ன இந்த ப்ராஜெக்ட்ல இவன் கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர் புன்னகை பூ கீதா மேடமுக்கும், என்ன கரெக்டான டைம்ல டைரக்டருக்கு ரெஃபர் பண்ண என்னுடைய நண்பர் தாஸ் அவர்களுக்கும், அவரும் ஒரு டைரக்டர் தான், அதனால தான் டைரக்டர் வந்து டைரக்டர் தாஸ் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஒரு தருணத்துல உண்மையாவே ஸ்டண்ட் கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஒரு பெரிய நன்றிகள். ஹேட்ஸ் ஆஃப் டு தம். ஏன்னா அவ்வளவு உயிரை பணைய வச்சு ஒவ்வொரு விஷயமும் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ பிரமிச்சு போய் நான் பார்த்தேன். அண்ட் இந்த நேரத்துல வந்து நிறைய ஸ்டண்ட்ஸ் கலைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ உண்மையாவே பெருமையா இருக்கு. அவங்க எல்லாருக்கும் எங்க நடிகர்கள் எல்லா சார்பாகவும் ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ.